ஸ்ரீகுருப்யோ நமः. ஸ்ரீமாத்ரே நமः. மாணிக்யவீணாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாதங்ககன்யாம் மனசா ஸ்மராமி. காளிதாச பிரசிதம் ஸ்ரீ ஷியாமளா தண்டகம். சுஸ்ஸபேசாய மங்களம் சுவச்சிதம்பரம். சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லா உயிரும் என்புற்றிருக்க. மேதா விலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகள் நாம் பார்த்து வருகின்றோம். இந்த சிறப்பான சிந்தனைகள் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தும். பல சிந்தனைகளை நாம் பார்க்கின்றோம். அதில் சில சிந்தனைகள் மட்டும்தான் நமக்கு மனதில் ஏறும். அப்படி பார்த்தோம்னா நாம் இந்த மேதா விலாசம் காணொளியில் பார்க்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்க வழிவகுக்கும். இதை நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் எல்லோருக்கும் பகிருங்கள், பலனடையட்டும். இன்றைய சிறப்பான சிந்தனை என்னன்னா, தெய்வ வழிபாடு எப்படி வீட்டில் இருக்கணும். வீடானது எல்லா சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய இடம். அதில் நாம் எப்படி வழிபாடு பண்ணுறது, பாசிட்டிவான எனர்ஜி எப்படி நாம் வச்சுக்கிறது, அதன் மூலம் நாம் எப்படி இன்புற்று வாழறதுங்கிறத பார்க்கலாம். தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜின்னு தான் பேர். தெய்வ வழிபாடுங்கிறது மனதுக்கு ஆறுதலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் ரம்யம் இருக்கணும், இன்பம் இருக்கணும், சுகிருதம் இருக்கணும், இப்படி பல சௌமியங்கள் அதில் இருக்கணும். அதில் ரௌத்ரம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சௌமியமான மூர்த்திகளை வழிபாடு பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ரௌத்ரம் அப்படின்னு சொன்னோம்னா உக்ரம். அப்போது சௌமிய மூர்த்திகளை தான் லௌகீக வழிபாட்டில் நாம் கொண்டு வரணும். லௌகீக வாழ்க்கை, அதாவது லௌகீக வழிபாடு இல்லை, லௌகீக வாழ்க்கையில் நாம் எப்படி அதை அனுசந்தானமாக அதை அனுஷ்டானிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மனிதர்கள் வழிபட வேண்டிய மூர்த்திகள்னு சிலது இருக்குது. இறை வழிபாட்டுக்கு சில மூர்த்திகளை நாம் எடுத்துக்கிறோம். அப்போது அதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சௌமியமான மூர்த்திகளாக இருக்கணும். இதே ரௌத்ர மூர்த்திகளை பார்த்தீங்கன்னா ஒரு காளியோ பைரவரோ துர்க்கையோ நரசிம்ம மூர்த்தியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரௌத்ரத்தை காட்டும். இந்த ரௌத்ர மூர்த்திகள் எதை குறிக்குது நமக்கு உணர்த்துதுன்னு சொன்னோமானா, ஒரு மனிதன் வரம்பு மீறும் செயல்களை செய்யும் பொழுது இறைவன் அந்த தோற்றத்தில் தோன்றி தண்டனையை வழங்குறான். அப்போ இப்படி வடிவமைக்கப்பட்ட எடுக்கப்பட்ட உருவங்கள் எல்லாம் தண்டனை வழங்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நாம் வழிபாட்டுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வ உருவங்களை வழிபாடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யாரையும் தண்டிக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கைக்கு நலம் கொடுக்க வளம் கொடுக்க எந்த உருவ வழிபாடானது தேவையோ அதை நாம் பின்பற்றினா போதும். நம்முடைய நிலைப்பாடு நன்மை, அதை சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கணும். அது ஆண் தெய்வமோ அல்லது பெண் தெய்வமோ சௌமியமான தோற்றத்தில் இருக்கக்கூடிய உருவ வழிபாடை தான் நாம் பின்பற்றணும். ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா, ஒரு வீட்டில் கிரக பிரவேசம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோமான அன்னைக்கு நாம் தெய்வ மூர்த்தங்களை ஒரு சித்திரங்களை உள்ளே கொண்டு வருவோம். அதில் முதன்மையாக இடம்பெறது பார்த்தீங்கன்னா கணபதி, ரெண்டாவது மகாலட்சுமி, மூன்றாவது சரஸ்வதி. விக்னங்கள் இல்லாமல் எல்லா காரியங்களும் தடையில்லாமல் நடக்கணும்னா கணபதியினுடைய படம் தேவை, சித்திரம் தேவை, உருவம் தேவை. அருள் இந்த உலகத்துக்கு தேவையாக இருந்தாலும் பொருள் என்பது பிரதானமான இடத்தை பிடிக்குது. ஆகையினால மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கு தேவைப்படுது. ஞானம் அது இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம நிர்வகிக்க முடியும். ஆகையினால சரஸ்வதி. ஆக ஒரு வீடு அப்படின்னு இருந்தோமானா இந்த மூன்று தெய்வங்களையும் ஒரு படமாக சேர்த்து தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகள்லையும் இந்த படம் இருக்கும். இது மூன்றும் இருந்தாலே போதும், அந்த வீட்டில் எல்லா அம்சமும் கிடைத்துவிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராமருடைய பட்டாபிஷேகம் வீட்டில் வச்சுக்கலாம், சித்திரமாக வரைந்து வச்சுக்கலாம், திருவேங்கட மலையான வச்சுக்கலாம்,
கிருஷ்ணருடைய அருமையான லீலைகளை கொண்ட படங்களை வச்சுக்கலாம். இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா மனதுக்கு ரம்யத்தையும் சௌந்தரியத்தையும் கொடுக்கும். அப்போது நம்ம மனதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உண்டாக்கணுமோ அந்த மாதிரியான ரௌத்ரமில்லாத சௌமியமான படங்களை நாம் வீட்டில் வச்சுருந்தோம்னா நமக்கும் அந்த மாதிரியான எண்ண பாகுபாடுகள்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தற்பொழுது காலத்தில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் ரௌத்ரமாக இருக்கக்கூடிய சித்திரங்கள், ருத்ரமூர்த்திகள், நரசிம்மமூர்த்தி இப்படியெல்லாம் பெரிய பெரிய படங்களாக போட்டு வீடுகளில் மாட்டி வைக்கிறாங்க. ரௌத்ர ரூபங்கள் பார்த்தீங்கன்னா மனதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். துர்க்கையை வழிபாடு பண்ணினோமானா ஜெயம் கொள்ளலாம். நரசிம்மரை வழிபாடு பண்ணினா நமக்கு யாரெல்லாம் துன்புறுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு பயம் நீங்கி நாம் இருக்கலாம். இதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் வீடு அப்படிங்கிறது ஒரு சௌமியமான ஒரு இடம். அங்கே ஆகமத்தையோ வேதத்தையோ அதையோ இதையோ கொண்டு வந்து திணிக்கக்கூடாது. லௌகீக வாழ்க்கையில் நமக்கு எதை நாம் பின்பற்ற முடியுமோ அதை மாதிரி நாம் ஒரு சௌமியமான படங்களை வைத்து நாம் பூஜை பண்ணினோமானா மனதுக்கு திருப்தியாகவும் அதே சமயத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும். வீணே பலிகவர் தெய்வங்கள் பார்ச்சென்று மிக்க அன்பு பூனேன் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் சொல்கிறார். அப்போது இதெல்லாம் நமக்கு எதுக்கு வீணான பலி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள், அது இது சிறுதெய்வ வழிபாடு இவைகளெல்லாம் நான் கொள்ள மாட்டேன் அப்படின்னு பிரமாணம் பண்ணுறார், சங்கல்பம் பண்ணிக்கிறார். அப்போது சௌமியமான மூர்த்தியான அம்பாள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் மற்றவங்களை போய் நாடுறீங்க, அவளே எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாளே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது சிறு விருப்பங்களை நாம் நிறைவேற்றி கொள்வது நிரந்தரமானதல்ல. பெரியமான பேரின்ப வெள்ளத்தில் நாம் போகிறதுக்கான வழி எதுவோ அது சௌமியமான வழி தான். அப்போது சௌந்தரியமான சொரூபமானது நாம் மனதில் தியானத்தில் கொள்ளணும். அப்படி பார்த்திங்கன்னா சௌமியம் அளிக்கக்கூடிய கணபதி, திருமால், மகாலட்சுமி, கிருஷ்ணர், அம்பிகை இப்படின்னு சௌமியமான மூர்த்தங்களை கொண்ட சித்திரங்களை நாம் வீடுகளில் வைத்து ஆராதனை பண்ணலாம். ரௌத்ர ரூபங்களான காளி, நரசிம்மர், வாராகி, காலபைரவர், ருததாண்ட மூர்த்தி இப்படி சித்திரங்களை வீட்டில் வைத்து அழகு பார்க்க வேண்டாம். இப்போது நம்ம எண்ணத்தோட வெளிப்பாடு தான் நம்ம வீட்டில் வந்து பிரதிபலிக்கும். அதன் துணை கொண்டு தான் நாம் என்ன பண்ணுவோம்னா வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது. அப்போது மனதிற்கு ரம்யமான சித்திரங்கள் நம்ம வீட்டை அலங்காரம் பண்ணலாம், ஆராதிக்கலாம். படத்தில் ரௌத்ர ரூபங்கள் வேண்டாம். கோயிலில் அந்த ரூபங்கள் சிலாமூர்த்தங்களாக இருக்கிறத பார்த்து வழிபாடு பண்ணலாம். ஒரு துர்க்கைக்கு போய் நாம் விளக்கு போடலாம், ஒரு காலபைரவருக்கு போய் அஷ்டமி அன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாம், நரசிம்மமூர்த்திக்கு சுவாதி அன்னைக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம், வழிபாடு பண்ணலாம். அப்போது அந்த விதமான மூர்த்தங்கள் எல்லாம் அங்கே இருக்க நாம் அதை வழிபாடு பண்ண ஒரு உச்சிதமான விஷயமா இருக்கும். வீடுகளில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு ரௌத்ர மூர்த்திகள் இல்லாமல் சௌமியமான மூர்த்திகளை வைத்து ஆராதனை பண்ணி விளக்கேற்றி ஒரு அர்ச்சனை பண்ணி 4 கிழமைகளை கொண்டாடினோமானா நம்முடைய வாழ்க்கையானது பாசிட்டிவோட ஒரு அருமையான இலக்காக இருக்கும். அப்போது வீட்டில் வழிபாடு பண்ணுறதுக்குன்னு ஒரு சில வகையான குறிப்பிட்ட சித்திரங்களை மட்டுமே நாம் வச்சு பூஜை பண்ணினோம்னு நாம் கடைபிடித்தோமானா நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மிகவும், மனதிற்கு அமைதி கிடைக்கும். இதை வைத்து தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீடுகளில் வைக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி படம், கிருஷ்ணர் படம், மகாலட்சுமியினுடைய படம், மகா சரஸ்வதியினுடைய படம், இப்படி கணபதியினுடைய படம், முருகனுடைய படம் இதெல்லாம் வைத்து பூஜை பண்ணினாங்க. அதையே நாம் பின்பற்றி சௌக்கியமும் சௌமியம் அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். இந்த அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு அருமையான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.